இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி பசுமையான ரம்மியமான செங்கல்பட்டு படாலத்தில் அமைந்துள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ் கூட் ரோடு படாலம் எக்ஸ் கூட் ரோட்லேருந்து வெறும் 2.8 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி ஃபார் 10 மினிட்ஸில் இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். இது வந்து ஒரு பஸ் ரோடு வந்து இருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸ்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட். வெறும் 50 மீட்டர் வாக்கபிளில் நீங்கள் உள்ளே வந்துடலாம். எவ்ரி 30 மினிட்ஸுக்கு ஒன் டைம் வந்து பஸ் வந்து மூவிங்லேயே இருக்கு. இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூதூர் செய்யூர் வழியாக வந்து போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. செய்யூர் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தமிழக முதல்வர் வந்து ஒரு சிப்காட் வந்து அமைச்சிருக்காங்க. அது ஒரு அனல் மின் நிலையம் இங்கே உருவாகுது. அந்த அனல் மின் நிலையம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா சைட்டுகளுக்குமே அது ஒரு பெரிய growth உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸ் கூட் ரோட்லேருந்து உங்களுக்கு பஸ் போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு சர்க்கரை ஆலை இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்சிஎஸ்எம் பஸ் ஸ்டாப் வந்து இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம வந்து ஒரு 100 அடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்கட்டமைப்பு வந்து உங்களுக்கு ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு கேட் இருக்கு. அண்டு வந்து 30 ஃபீட் ரோடு அண்டு 23 ஃபீட் ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மரங்கள் வந்து அற்புதமாக வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. உள்ள இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு பின்னாடியே வந்து ஒரு வீடு இருக்குது. அண்ட் வந்து வாட்டர் வந்து 20 ஃபீட்லேயே வந்து இங்கே வாட்டர் வருது. இந்த வாட்டர்லாம் இங்கே வந்து சுவையாக இருக்கிறதுனால தான் இந்த கார்டன் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு மரங்கள் இருக்குது. நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறோம். அந்த இடத்துல ஒரு டீ குட் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, இல்லை ஒரு தென்னை மரம் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த பிளாட் வாங்குறவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குங்க இங்கே. ரெண்டாவது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்க் அமைச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பீச்சு ஃபால்ஸு இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து 24x7 வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிசிடிவி கேமரா வச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக கண்காணிப்பில் வந்து பார்த்துக்கிறாங்க. இவ்வளவு அமைப்பு இருக்கிற இந்த சைட்டினுடைய அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைட்டில் வெரி கிளியருங்க. டாக்குமெண்ட் பக்கா. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிளாட்டும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள லேண்டு. இந்த பிளாட்ஸினுடைய 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1350 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறுகிய நேரத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஎல் பர்சனல் லோன் வசதியும் வந்து அவங்க வந்து பண்ணி தராங்க.